இருளில் வாழும் ஜனங்களின் மீட்பர் இயேசு நல்லவர். ஏன லோகத்துக்காக சிலுவைக்கு வந்தேன் இயேசு நல்லவர். கண்ணுயிர் காக்க கண்ணுயிர் தந்தேன் இயேசு நல்லவர். கண்ணுயிர் காக்க கண்ணுயிர் தந்தேன் இயேசு நல்லவர். மூன்றாம் நாளில் மரித்தோர் எழுந்தேன் இயேசு நல்லவர். மூன்றாம் நாளில் மரித்தோர் எழுந்தேன் இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். நல்லவர் 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 இயேசு நல்லவர். நாங்கள் இங்கே பாடும் எங்கள் இயேசு நல்லவர். ஆமென். நல்லவர் 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 இயேசு நல்லவர். நாங்கள் இங்கே பாடும் எங்கள் இயேசு நல்லவர். ஹல்லேலூயா. வானத்துக்கு பூமிக்கு சர்வ அதிகாரமுள்ள எங்கள் சர்வல் உள்ள தகப்பனே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டதான அன்பின் வேலைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த 7 மாதத்தையும் இந்த வருஷத்திலே எங்களை கடந்து போக பண்ணி இந்த 8வது மாதத்திலும் 1வது ஞாயிற்றுக்கிழமையிலே உடைய பாதபீடத்தில் வந்திருக்கிறோம். இந்த மாதத்துக்குரிய மன்னாவினாலே என் தேவன் என்னையும் எங்களை நிரப்பி உடைய சம்பூர்ண கிருபினாலே எங்களை ஆசீர்வதித்து அனுப்பும்படியாக உடைய பரிசுத்தமுள்ள பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே பேசும், அடியார்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இதை நீங்கள் தயவு செய்து வீட்டுக்கு போன பிற்பாடு இன்றைக்கி பகல்லையோ இரவிலையோ எபேசியர்கள் நிருபம் முழுமையாக, அதாவது 6 அதிகாரங்கள் இருக்கும். இந்த 6 அதிகாரங்களையும் கொஞ்சம் தெளிவாய் படித்து பாருங்கள். அதில் முதல் 2 அதிகாரத்தில் நம்முடைய காரியங்களை அருமையிலே தெளிவாக எழுதியிருக்கிறதை பார்க்க முடியும். ஒவ்வொரு அதிகாரத்தையும் படிக்கும் பொழுது வெளியேறப்பட்ட ஆசீர்வாதம், அதோடு கூட இந்த நாட்களில் கிறிஸ்தவர்கள் யார், எப்படி இருக்க வேண்டும், எதற்காக என்கிற காரியத்தை வரையறுத்திருக்கிறத காரியம் பார்க்க முடியும். இப்போ வாசித்த 1ஆம் அதிகாரத்தில் பிதாவை குறித்தும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தும் பரிசுத்த ஆவியானவரை குறித்தும் தெளிவாக சொல்லியிருக்க பார்க்க முடியும். அது மாத்திரமல்லாதபடி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு, நாம் தூரமாக இருந்த துரோகியாக இருந்த எங்கேயோ இருந்த நமக்கு என்னவாய் வெளிப்பட்டிருக்கிறார் என்கிற ரகசியத்தை நீ பார்க்க முடியும். ஒரே ஒரு காரியத்தை நான் சுட்டி காண்பித்து விட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போக விரும்புகிறேன். அருமையிலே 3வது அதிகாரத்தை வாசிக்கலாம். 3வது வசனத்தை. நம்முடைய கர்த்தராய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த வசனத்திலேயே இந்த 3 காரியத்தையும் நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் என்னுடைய விஷயம் என்னவென்று சொன்னால், உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இன்றைக்கி நிறைய பேர் கிறிஸ்தவ வாழ்க்கையில், இன்றைக்கி நான் சொல்லுகிற செய்தியின் தலைப்பு ஆவிக்குரிய வாழ்க்கையில் அல்லது கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். ஜெயிக்கும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து உங்களை என்னையும் இந்த உலகத்திலே தெரிந்து கொண்டிருக்கிறார். நல்லா நம்ம விளங்குற பாஷையில் சொல்ல போனால் வெற்றி உள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ வேண்டும். எத்தனை பேர் விரும்புறீங்க? விரும்புறீங்க? சத்தமரலையிலே சொல்லுங்க. வெற்றி உள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ வேண்டும். அல்லேலூயா. அதற்கு இந்த உலகத்தில் மனுஷர்கள், அருளே மற்ற மனுஷர்களாக இருந்தாலும் சரி, தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்களா இருந்தாலும் சரி, ஜெயம் கொள்ளாமல் இருப்பதற்கு மூல காரணம் என்னன்னு சொன்னால், நாம் யார், நாம் ஆராதிக்கிறவர் யார், அடுத்தபடியாக எதற்காக இயேசு என்னை தெரிந்து கொண்டார் அல்லது ரட்சித்தார், அல்லது இந்த கிறிஸ்துவ மார்க்கத்துக்குள்ளே நான் வந்தேன், ஆவிக்குரிய சபைக்குள்ளே வந்தேனே எதற்காக என்கிற காரியத்தை அறியாமல் புரியாமல் வாழ்கிற கிறிஸ்துவ வாழ்க்கை தான் மனசும் அம்சம் வெறுமனபடி வாழ்கிறோம். மாத்திரமல்ல, ஜெயம் இல்லாத வெற்றி இல்லாத வாழ்க்கை வாழ்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் விழுந்து விழுந்து எழுப்புகிறோம். விழுந்து விழுந்து எழுப்புகிறோம். ஏதாவது ஒரு கூட்டம், ஒரு ஆராதனை, ஒரு நல்ல செய்தி கேட்கும் பொழுது அப்படி தேக்க தெளிவு மாதிரி உற்சாகப்படுகிறோம். அதுக்கப்புறமா என்ன செய்து விடுகிறோம்? அப்படி குளிர்ந்து போய்
அல்லது ஏதோ ஓரங்கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறோம். இன்னும் சிலர் ஏதோ கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், ஏதோ ஒரு சபைக்கு போகிறோம், அவ்வளோதான் கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து நம்மை தெரிந்து கொள்ள நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 4ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பாருங்க. நமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம், தமக்கு முன்பாக நாம் என்கிற இடத்துல நான் இருக்கிறேன். நாம் என்கிற இடத்துல யார் இருக்கிறா? வேதமணியா இருக்கிற நான் இருக்கிறேன், ஜோதியா இருக்கிற நீங்க இருக்கிறீங்க, சுகந்தியா இருக்கிற, சாலோமா இருக்கிற, உங்க பேரை போட்டுக்கலாம். அல்லேலூயா. ஆண்டவர் சும்மா ஏதோ கிறிஸ்தவ வாழ்க்கை ஏதோ வாழ்கிறோம். நீங்கள் நிறைய பேர் உலக பிரகாரமாக சரீர பிரகாரமாக ஜெயம் பெற்று விடலாம், அல்லது முன்னேறி விடலாம், ஆசீர்வதிக்கப்பட்டு விடலாம் என்று சொல்லி நினைக்கிறார்கள். 3ஆம் வசனத்தில் கடைசி பதில் வாசிக்கிற அவர் கிறிஸ்துவுக்குள், அங்க ஒரு வசனம், ஒரு வார்த்தை இருக்குது, அவர் கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்க? கரங்களை தட்டி, கரங்களை தட்டி ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. யாருக்குள்ள ஆசீர்வதிக்கிறாரு? பணத்துக்குள், பட்டத்துக்குள், அதிகாரத்துக்குள், ஆட்சிக்குள், இன்னும் ஐஸ்வர்யத்துக்குள், அப்படி அல்ல, சகலமும் அவருக்குள், அவருக்குள்ளேயும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் அருமையிலே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறார். கடைசி வசனத்தை பாருங்க, 23ஆம் வசனம். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தருளி இருக்கிறார். அல்லேலூயா. சமயம் இல்லை, இது ஒரு டீப் மெசேஜ், எல்லாவற்றையும் சொல்ல முடிய சமயம் இல்லை. இங்க வாசிக்கிற எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவர் எல்லாவற்றுக்கும் மேலாக, அல்லேலூயா, எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்திருக்கிறார். எங்க உயர்த்திருக்கிறார்? சிலுவையில் உயர்த்திருக்கிறார். வாசித்து பாருங்க, பிலிப்பியர் நிருபம் 2வது அதிகாரத்தில் நாம் அதை தெளிவாய் வாசிக்கிறோம். பிலிப்பியர் நிருபம் 2வது அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் வாசிங்க. தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷர் ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி, இங்க ஒரு காரிய வாசிக்க, ஆதலால் அங்க வாசித்தோம் எபேசியர் 1:23 எல்லாவற்றுக்கும் தலையாக அவர் உயர்த்தினார். இங்க 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அருமையிலே 9ஆம் வசனத்தில் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி, எதனால உயர்த்தினான்னு 7-8 சொல்லப்பட்டிருக்கு. 7ஆம் வசனம் தெளிவாச்சு, தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் உருவம் எடுத்து மனுஷ சாயலானார். அது மாத்திரமல்ல, அங்க 6ஆம் வசனத்தில் வாசிக்கிற அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், இயேசுக்கு சொல்லிய பாடு மனத்தை நினைவு கூறுகிற ஒரு ஆராதனைக்கு வந்திருக்கிறோம். அப்படி சரீரத்துக்கு இரத்தத்துக்கு பங்காளியாக ஆகும்படியாக அதை அறிக்கையிடும்படியான ஒரு ஆராதனைக்கு வந்திருக்கிறோம். வந்திருக்கிற நாம் இயேசுவின் அருமையிலே இயேசுவை தேவன் உயர்த்தினார். அதை எபேசியர் 1:3 வாசிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையிலே உன்னதத்தின் ஆசீர்வாதத்தினாலே, ஆவிக்குரிய உன்னதங்களின் ஆசீர்வாதங்களை தேவன் நம்ம என்ன செய்கிறாரு? எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்க? எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட விரும்புறீங்க? எத்தனை பேர் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க? அல்லேலூயா. இங்க இந்த 3ஆம் வருஷம் சொல்லப்பட்டதே பூமிக்குரிய ஆசீர்வாதமே இல்லை. எந்த ஆசீர்வாதம்? ஆவிக்குரிய அல்லது உன்னதத்திற்குரிய மேன்மையான ஆசீர்வாதத்தை இங்க சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. இங்க வாசிக்கிறோம். இப்ப பிலிப்பியர் 2வது அதிகாரம் 6ஆம் வசனத்துல அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும், அதை நான் இப்படி சொல்லுகிறேன், அவர் தெய்வமாக இருந்து, சச்சுரமான தெய்வமாக இருந்து, அவர் தெய்வமாக இருக்கிறதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் உருவம் எடுத்து மனுஷ சாயலானார்.
மனுஷ சாயல் ஆனபடினால அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும். அல்லேலூயா. இப்போ உங்களை கர்த்தர் உன்னத ஆசீர்வாதங்களினால ஆசீர்வதிக்க விரும்புகிறாரு. மாத்திரமல்ல அருமையாளே, ஆசீர்வதிப்பது மாத்திரமல்ல, கர்த்தர் உங்களை எல்லாவற்றிலும் ஜெயம் கொள்ள வைக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் அஸ்திபார இயேசுதான். ஆமென். அவர் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமை தாழ்த்தி வெறுமையாக்கி அடிமையின் உருவெடுத்து 8வது வசனத்தில் வாசிக்கிற அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், கடைசி மூச்சு இருக்கிற வரையில். நம்ம சில இடத்துல தாழ்த்துவோம், சில இடத்துல உயர்ந்து நிற்போம், சில இடத்துல பணிஞ்சிருப்போம், சில இடத்துல பேச மாட்டேங்கிறீங்க. ஆமாம், என் பேரன் பேத்திகளை தான் நான் அதுக்கு உதாரணமாக சொல்ல முடியும். இந்த ஜேடன் ஒருத்தங்க புக்கு பரட்டிகிட்டு இருக்கான் பாருங்க. அவன் நேற்று பார்த்தீங்கன்னா நிமிர்ந்து நின்ட்டான், யாரையும் சட்டை பண்ணலை, கீழே படிக்கட்டில் உட்கார்ந்துக்கிட்டு வரவே மாட்டான். தூக்கிட்டு போகிறேன், அவன் காலை சவத்தில் மிதித்து என்னை கீழே தள்ளுறான். அதே ஜேடன் சில நேரம் பார்த்தீங்கன்னா அப்படியே தாத்தா அப்படின்னு தானே அப்படி அதே மாதிரி தான் நம்ம சில நேரத்தில் இருக்கிறோம். அப்படியே ஆண்டவரே சொல்லிடுவோம். சில காரியம் ஆகிற வரைக்கும் சொல்லுவாங்க, காரியம் ஆகிற வரைக்கும் என்ன செய்யுமா? யாரு காலை? கழுத காலை பிடிக்கணும். காரியம் ஆகிற வரைக்கும் சில ஆளுங்க கழுத காலை பிடிப்பாங்க. கழுத என்ன செய்யும் தெரியும்? காலால் எத்தும் உதைக்கும், பல்ல உடைச்சு போடும், மூக்கை உடைச்சு போடும், நல்லாவே தெரியும். ஆனாலும் அப்படியே போய் பிடிச்சிக்கிறது. தாழ்த்துகிறது என்பது குறிப்பிட்ட நேரம் அல்ல, குறிப்பிட்ட சமயம் அல்ல, குறிப்பிட்ட காலம் அல்ல. வேதத்தில் வாசிக்க அதே மாதிரி எங்கள் சாரோனியை நான் சொல்ல முடியும். சிலர் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா என்னென்னமோ கெஞ்சி பார்ப்பாங்க, கூத்தாடி பார்ப்பாங்க. ஆனால் சிலரை பார்த்தீங்கன்னா அது அப்பா, அதுக்கப்புறம் அப்பாவாகுது, அப்பத்தாவாகுது. ஆமாம், நான் நிமிந்து தான் அப்படிங்கிற மாதிரி. இது சின்ன பிள்ளைகள் மட்டும் இல்லை, பெரிய மக்களாக இருக்கிற மனுஷங்களாக இருக்கிற நாமும் சில நேரத்தில் அப்படித்தான். நம்முடைய ஜெயத்துக்கு பேஸே இயேசுவானவர் மனுஷ ரூபமாக இருந்தும், அதாவது மரண பரியந்தம், அது இப்படி சொல்லுகிறேன், தன் இறுதி மூச்சு வரைக்கும் தம்மை தாமே என்ன செய்தாரு? தாழ்த்தினார். அதுக்கப்புறம் தான் வாசிக்கிற 9வது வசனத்துல தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானவருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா நாமத்துக்கும் மேலான நாம், அவருடைய உயர்வு உன்னதங்கள் அளவிட முடியாத காரியம். இப்போ வாசிக்கிறோம் எபேசியர் 1:4 வாங்க. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே. கொஞ்சம் நிறுத்துங்க. எதற்காக அப்படி பார்க்கிறோம். 3வது வசனத்தில் வாசித்தோம். 3வது வசனத்தில் என்ன வாசித்தோம்? முழுமையா வாசிக்க வேண்டாம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். எப்படியா அங்க ரொம்ப தெளிவாய் வாசிக்கிறோம். அருமல்லே, கிறிஸ்துவுக்குள், அதாவது அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவி. அவர் யாரு? அவர் யாரு? அப்போ பின்னாடி அடுத்து ஒரு வார்த்தை இருக்குது. 2 இயேசு இருக்காரா? ஒரு இயேசு தானே. அவர் யாரு? பிதாவாகிய தேவன். அல்லேலூயா. அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய பரிசுத்த ஆவியானவரை பார்க்கிறோம். ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலோ நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் எந்த சூழலிலும் சகல விதத்திலும் உங்களை ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் நிறுத்த அவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. அவர் வல்லவராயிருக்கிறார்.
எப்போ அப்படின்னா 4ஆம் வசனம் சொல்கிறது, தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும். இதுதான் இன்றைக்கு என்னுடைய மேட்ரே, விஷயமே அதுதான். அல்லேலூயா. கருப்பொருளே அதுதான். அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தர்லின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. 4ஆம் வசனத்தில் தெளிவான காரியத்தை பார்க்கிறோம். 5ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் உங்களுக்கு ஜெயம் அல்லது பரிசுத்தமுள்ளவர்களாக குற்றமற்றவர்களாக அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமற்றவர்களுமாய் இருப்பதற்கு உலக தோற்றத்துக்கு முன்னே என்ன செய்கிறாராம்? தெரிந்திருக்கிறார். அப்ப நம்ம ஜெயம் பெற வேண்டுமானால் 5ஆம் வசனம் சொல்கிறது, பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்துள்ள தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்ம இயேசு கிறிஸ்து மூலமாய் அப்படின்னு 6ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். 7ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து மூலமாய் எப்படி உண்டாயிற்றுனா, அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய பாருங்க, முதலாவது அவருடைய வாசிக்கிறோம். அதே வசனத்தில் இவருடைய, அவர் யார்? இவர் யார்? பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அங்க வாசிக்கிற அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யம். அங்க வாசிக்கிறோம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிற தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய். 4ஆம் வசனத்தை வாசிங்கன்னா கொஞ்சம் அருமையாய் வாசிக்க முடியும். தமக்கு முன்பாக, அது தமக்கு என்கிறது பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக, தமக்கு முன்பாக பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள். இப்போ நான் என்ன சொல்ல வருகிறேன்னா, நீங்கள் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழணும் அப்படின்னா சுருக்கம் என்னன்னா, பாவம் இல்லாத ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழணும். பாவம் இல்லாத ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழணும். அதற்காகத்தான் உலக தோற்றத்துக்கு முன்னே தெரிந்து கொண்டார். அது அவருக்குள், இயேசு கிறிஸ்துவுக்குள். 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி. தமக்கு என்கிறவர் பிதாவாகிய தேவனுக்கு. அல்லேலூயா. கீழே வாசிக்கிற 7ஆம் வசனத்தில் அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே. எவருடைய இரத்தம்? ஆமென். அது பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் போறோம். அவர் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின கடவுளாய் இருப்பதை பிதாவாகிய தேவனாக சர்வ வல்லவராக யெகோவாவாக இருக்கிறதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், இது உலகத்தில் மனுஷ சாயலாக உங்கள் மீது என் மீது யோவான் 3:16-17 படி 14 அன்பு, 17 நீங்கள் நானும் தண்டிக்கப்படக்கூடாது என்பதற்காக அவர் தண்டிக்கப்படும்படி இந்த உலகத்தில் பிறந்தார். 3:17 வாசி பாருங்களேன். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். போதும். அவராலே உலகம் நீங்கள் நான் ரட்சிக்கப்படும்படிக்கு இயேசு பிதாவாகி தேவன் இந்த உலகத்தில் 3 காரியம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஒரே பேரான குமாரன் அல்லது செல்ல குமாரன். பிரைஸ் தி லார்ட். அடுத்து அவரே தம்மை தாமே என்ன செய்தார்? தாழ்த்தினார். அருமையிலே மாமிசத்தில் உங்களுக்காக எனக்காக மனுஷ ரூபமாய் வெளிப்பட்டார். பூரண மனுஷனும் அவர்தான், பூரண தெய்வமும் அவர்தான். அல்லேலூயா. அதனால்தான் அவர் இந்த உலகத்திலே பாவம் இல்லாதவராய் காணப்பட்டார். தெய்வம் உங்களுக்காக எனக்காக மனிதனாக அவதாரம் எடுத்து உங்களையும் என்னையும், அந்த 4ஆம் வசனத்தை கடைசி வரைக்கும் மறந்துவிடக்கூடாது. 1:4 பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும்
குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு உலகம் தோன்றுவதற்கு முன்னமே தேவன் உங்களையும் என்ன நினைச்சாரு? இயேசு கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொண்டார். அதான் முக்கியம். அல்லேலூயா. ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு, வெற்றி, ஜெயம் அவராலே அன்றி வேற ஒருவராலும் இல்லை. நமக்கு த்ரூ சேனல் இயேசுதான். அல்லேலூயா. இயேசுதான் நமக்கு மாதிரி, இயேசுதான் ரோல் மாடல். இயேசு மூலமாய்த்தான் நமக்கு ரட்சிப்பு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த குளிர் அடிக்குன்னு சொன்னால் கொஞ்சம் பின்னாடி போய் உட்காந்துக்குவாங்க. இங்கே கையை கட்டியிருக்க வேண்டாம். பின்னாடி கொஞ்சம் ஏசியை குறைச்சி வச்சுருங்க தம்பி. சில கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க. அதனால் கையை கட்டிக்கிட்டு இங்கே உட்காந்துருக்கக்கூடாது. கை தட்டணும், கையை உயர்த்தணும், ஆராதிக்கணும், ஆசீர்வதிக்கப்படணும். அல்லேலூயா. கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். அவருக்குள் அவன் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆகும்படி, பாவமில்லாத ஒரு பரிசுத்தமுள்ள ஜெய வாழ்க்கை வாழும்படி தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். இது எபேசியர் 2 அதிகாரத்தின் ஆரம்பத்தில் பார்க்கிறோம். ஒரு 7 வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு போகும். நீங்கள் வாசிக்க வேண்டாம். அந்த 1ஆம் வசனத்தை வாசிக்க முடியாது சொல்லுகிற, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். 5ஆம் வசனத்தில் அக்கிரமங்களில் மரித்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ஆமென் விடுவிக்கப்பட்டோம். இயேசு என்று சொன்னால் விடுதலை. தமது ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி பாவத்திலிருந்து என்ன செய்பவர்? ரட்சிப்பவர். ஏதோ திருவிருந்து எடுக்கிறோம், ரொட்டியும் ரசத்தையும் அப்படி டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு போறோம்னு போயிடாதுங்க. சுத்திகரிப்பு கூட்டத்துக்கு நிறைய பேரை வர சொன்னோம், அநேகர் வரவில்லை. ஆனாலும் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கூட்ட ஜனங்கள் வரத்தான் செய்தார்கள். அல்லேலூயா. சத்தியத்தை கேட்கத்தான் செய்தார்கள். பரிசுத்தமும் சுத்திகரிப்பையும் 2 நாட்களும் ஆண்டவருக்கு மகிமையாய் கேட்டோம். இப்போ இங்கே என்ன வாசிக்கிறேன்னு சொன்னால், ரட்சிப்பு, விடுதலை. இப்போ திருவிருந்து அந்த அப்பம்பட்களின் ஆராதனுடைய ஒரு பெரிய ரகசியமே நம்ம என்ன செய்கிறோம்னா, அப்பத்தை புசித்து பார்த்து அந்த திராட்சத்தை பானம் பண்ணும் பொழுது நாம் அறிக்கை பண்ணுகிறோம். இயேசு எனக்காக என்ன செய்தார்? மரித்தார், எனக்காக பாடுபட்டார், எனக்காக இரத்தம் சிந்தினார், எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், எனக்காகவே 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார், என்னை அவருடைய பிள்ளையாக மாற்றினார். இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி என்னை சுத்திகரித்தது. அவருடைய பாடு மரணத்தின் மூலமாய் என்னுடைய பாடுகளும் பாவங்களும் சாபங்களும் மாறிற்று. மாறி நான் அவருடைய பிள்ளையாக, அவருடைய ஜனமாக, சுவிகார புத்திரராகும்படி வாசிக்கிறோம். அவருடைய ஜனம் ஆகும்படி அவருடைய பாடு மரணத்தின் மூலமாய், இரத்த சிந்தல் மூலமாய் என்னை தேவன் பாவத்தை மன்னித்தார். பாவமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ என்னை தீர்மானிக்கிறேன். இதுவரையிலும் இருந்ததை பார்க்கிறோம். இந்த மாதம் இன்னும் ஒரு விஷயம் பரிசுத்தப்பட என்னை அர்ப்பணிக்கிறேன். அறிக்கையிடுகிறது அந்த ஆராதனை. அசால்ட்டான ஆராதனை அல்ல. அதனால தான் சில ஆட்கள் பாருங்கள், எந்த ஆராதனைக்கு வர மாட்டாங்க. எந்த ஆராதனைக்கு வந்துடுவாங்க? திருவந்த ஆராதனைக்கு மட்டும் வந்துடுவாங்க. மாதமெல்லாம் ஊரை சுற்றிக்கிட்டே திரிவான், என்னென்னமோ பண்ணிட்டுப்பான். திருவந்த அதில் பலனே கிடையாது. அல்லேலூயா. அருமையை நம்மை அர்ப்பணிக்கிற ஒரு ஆராதனை, அறிக்கையிடுகிற ஒரு ஆராதனை. நான் இயேசுவின் பாடு மரணத்துக்கும் இயேசுவுக்கும் பங்காளியாக இருக்கிறேன், பாத்திரவானாக இருக்கிறேன். எனக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி அவர் வரும் பொழுது நான் அவரோடு கூட செல்லுவதற்கு என்னை தகுதிப்படுத்துமையா என்று சொல்லி கண்ணீரோடு வேதனையோடு ஒப்பு கொடுக்கிற ஒரு ஆராதனை தான் அப்பம் விற்கதலின் ஆராதனை. அல்லேலூயா. இப்போ எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் அதைத்தான் அவர் சொல்லுவார். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை என்ன செய்தார்? உயிர்ப்பித்தார். அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே. இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. இப்போ நீங்கள் இந்த 1ஆம் அதிகாரத்தை மறுபடியும் வீட்டில் போய் படித்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுகிற காரியத்தை உங்களுக்கு கொஞ்சம் மெருகூட்டுதலாக இருக்கும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இந்த உலகத்தில் உங்களை என்னையும் ஜெயிக்கிறவர்களாக, ஜெயம் கொள்ளுகிறவர்களாக அவர் உங்களுக்குள்ளேயும் நாம் அவருக்குள்ளேயும் வாழ்கிற ஒரு வாழ்க்கை. அதுதான் அப்பமுட்கள் ஆராதனையிலே அறிக்கை எடுக்கிறோம். என்ன அறிக்கை எடுக்கிறோம்? உங்களுடைய பாடு மரணத்துக்கும் உங்களுடைய இரத்த சிந்துதலுக்கும் உங்களுடைய மரணத்துக்கும் நான் பங்காளி ஆகிறேன், பாத்திரவானாக இருக்கிறேன்.
இன்னும் என்னை தகுதிப்படுத்தும், இன்னும் என்னை சுத்திகரியும், இன்னும் என்னை பரிசுத்தப்படுத்தும், இன்னும் என்னை உமக்கு முன்பதாக ஒரு வெற்றி உள்ள பாவமில்லாத ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி அறிக்கை இடுகிற காரியம்தான். அதனால் ஒவ்வொரு மாதமும் ஏன் செய்கிறோம்? இது நாள்தோறும் செய்யலாம், வாரந்தோறும் செய்யலாம். சில இடங்களில் செய்கிறாங்க, வாரந்தோறும் செய்யலாம். மாதந்தோறும் நான் என்ன செய்யணும்னு சொன்னால், கொஞ்சம் நம்ம உட்கார்ந்து யோசித்து அலசி ஆராய்ந்து பார்த்து கொஞ்சம் தேவனுடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு இப்படி சொல்கிறேன், சல்லடை போட்டு அலசி பார்த்து என் பார்வை சரியாக இருக்குதா, என் நடத்தை சரியாக இருக்குதா, என் கிரியைகள் சரியாக இருக்குதா, என் குணம் சரியாக இருக்குதா, நான் சரிப்பட்டு இருக்கிறேனா என்று சொல்லுறதுக்கு ஒரு சான்ஸ், ஒரு டைம் கொடுக்கறதுக்காக தான் மாதத்துக்கு ஒரு தடவை. அல்லேலூயா. அதையும் நம்ம அசால்ட்டாக எண்ணுவோமானால் அதை போல நிர்பாக்கியம் வேற ஒன்றுமே கிடையாது. அதனால் அன்பானவர்களே, தேவ சமூகத்தில் நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக வெற்றி சிறக்க பண்ணும்படி இயேசு நமக்காக அந்த 7ஆம் வசனம் எபேசு 1:7 வாசிக்கிறோம். அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆமென். 12-13 வாசிக்கிறோம். பரிசுத்தாவியை கொடுத்து அவர் நம்மை முத்திரித்து இருக்கிறார், அச்சாரமிட்டு இருக்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம். அதே மாதிரி கீழே வாசித்து பார்த்தோம்னா 19, 20, 21 பார்த்தீங்கன்னா அருமல்லே, அதில் 21ஆம் வசனம் மட்டும் வாசிங்க. அவரை தந்தரினார். அல்லேலூயா. 21 வாசிக்கிறோம், அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பார்சத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி அப்படின்னு பாருங்க. 20 வாசித்து பார்த்தீங்கன்னா அங்க தெளிவா இருக்கும். எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக. அப்போ அவர் உயர்ந்திருக்கிறார், உயர்ந்திருக்கிற தேவன். அவர் எங்க இருக்கிறாரோ அங்க நீங்களும் நானும் உட்காரும்படி அவர் செய்வேன்னு சொல்லிக்கிறார். எங்க சொல்லிக்கிறாரு? எங்க சொல்லிக்கிறார்? யோவான் 14ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் பேசிக் உபதேசம், சாதாரணமாய் வருகிற இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கணும். தெரியாதனால தான் நம்ம இஷ்டம் போல வந்து ஏதோ ஆட்டுக்குட்டி மாட்டுக்குட்டி புல் மேயிற மாதிரி நம்ம அப்பம் புட்கள் என்ன செய்கிறோம், செய்து விட்டு போயிடும். ஒரு பலனும் பாக்கியமும் இல்லாமல் போகுது. யோவான் 14ஆம் அதிகாரத்தில் பாருங்க, நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு, உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். ஆமென். சத்தமா அல்லேலூயா சொல்லுமே. அல்லேலூயா. உணர்வா சொல்லிருக்கணும். அந்த வசனம் வாசி முடிச்ச உடனே மறுபடியும் வாசிக்க. நான் போய் உங்களுக்காக வாசிக்க சத்தமா. நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி. நீங்களும் யாரு? அந்த நாம் என்கிற இடத்துல நான் இருக்கிறேன்னு சொன்னல. இப்போ நீங்களும் எத்தனை பேர் வர்றீங்க? எத்தனை பேர் வர போறீங்க? சத்தமா சத்தமா. வர்றவங்களுடைய சத்தம் வித்தியாசமா இருக்கும். அல்லேலூயா. ஏதோ கிறிஸ்தவர்களாக இருக்கிறோன்னு வாழவே வேண்டாங்க. ஸ்டாப் பண்ணிடுவோம். இன்னைக்கு முற்றுப்புள்ளி வச்சுருவோம். சில சொல்லுவாங்க, அந்த சின்ன பிள்ளைங்க மணலில் வீடு கட்டும். வீடு கட்டி அப்படியே ஒரு அடுப்படி, ஒரு பூஜை ரூமு அல்லது ஜப ரூமோ, அப்படி இப்படி கிறிஸ்தவ பிள்ளைனா ஜப ரூம் வரும், மற்ற பிள்ளைனா பூஜை ரூமு வரும். அப்படி ஹாலு, இது தோட்டம் அப்படியே வச்சுக்குவோம். இப்போ இந்த சின்ன பிள்ளைகளாக சேர்ந்து விளையாடுவாங்க. விளையாடும் போதே ஒரு அறையை இப்படி ஒரு மாதிரி கழிச்சு அந்த பிள்ளைகளுக்குள்ளே சண்டை வந்துடும். ஏய், நான் இங்கே தானே வைக்கணும்னு சொன்னேன், நீ இங்கே வச்சுக்கிட்டு இருக்கிற, அப்போ வேணாம், காலை வச்சா என்ன செஞ்சுருவோம்? பேச மாட்டேப்பா. காலை கை விட்டு நிறுத்துவோம். ஆழ்த்தணும். நான் போகிறேன்,
நான் எங்கள் அப்பா கூட போகிறேன், எங்கள் அக்கா கூட போகிறேன், என் தம்பி கூட போகிறேன், என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறேன். எனக்கு கக்குவேல் இருக்கிறான், எனக்கு அவன் ஒரு ஃப்ரெண்டு சொல்லுவான், இப்படி ஆளாளுக்கு ஒரு ஃப்ரெண்டு சொல்லிட்டு நாங்கள் அங்கே போகிறோம் அப்படி சொல்லிட்டு போயிடுவாங்க. அதாவது மணலில் கட்டி வீடு கட்டுறவங்க உடனே அழிச்சு விடுவாங்க. அது மாதிரி இப்போ சொல்கிறேன், உங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை சரியாக இருக்குமானா தொடருங்க. என்ன பாச இப்படி வெறித்தனமாக பேச ஆரம்பிச்சிங்க? சரியில்லைன்னா என்ன செஞ்சிருவோம்? வேதத்தில் கொரிந்தி கழுவத்தில் பவுல் சொல்றார், இம்மைக்காக கிறிஸ்துவ மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருப்போமானால் மற்ற எல்லா மனுஷரை பார்க்கலும் எப்படி இருப்போமா? பரிதவிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம். அதாவது 2ஆம் கட்ட நிலைமைன்னு சொல்லுவாங்க பாருங்க. இந்த உலகத்திலேயும் சிலதை பகிரங்கமாக அனுபவிக்கலை, அடுத்து அங்கேயும் போய் நரகத்துக்கு போயிடணும் வைங்களேன். இதுதான் என்ன நிலைமை? என்ன பேச மாட்டேங்கிறீங்க? பேசவே மாட்டேங்கிறீங்களே. இங்கேயும் சரியா நகையை நட்ட பூவை பொட்ட சினிமாவை மற்ற எல்லாத்தையும் ஹாய அனுபவிக்காமல் இங்கேயும் பாசுக்கு பயந்து பாசமாக பயந்து இல்லைன்னு சில மூப்பர்கள் பயந்து ஏதோ முதல் வாரம் வெள்ளைச்சேலை கட்டிட்டு வர சொல்கிறாங்க, வெள்ளையை போட்டு வர சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி வேண்டாம் வருப்பா அப்படி போட்டுட்டு வந்து தம் படித்து போயிட்டு இங்கேயும் அனுபவிக்காமல் செத்த பிற்பாடு அங்கேயும் அனுபவிக்கலைன்னா என்ன நிலைமை? நம்மளை விட யார் வாசி? துன்மார்க்கம் வாசி. அவன் இந்த உலகத்தில் என்ன செஞ்சிடான்? ஹாயா நம்ம சபையிலே நம்ம இயக்கங்களிலே யெகோவா விட்னஸ் கூட்டம் இருக்குது, யெகோவாவின் சாட்சிகள். அவங்க சொல்லுவாங்க, பரலோகத்தில் பூலோகத்தில் என்ஜாய் பண்ணுறதான் பரலோகன்றுவாங்க. அப்போ இங்கேயும் இல்லாமல் அங்கேயும் இல்லாமல் 2ஆம் கட்ட நிலைமையில இருக்காதீங்க. இன்றைக்கி ஆட்டையை குலைச்சிருன்னு சொல்கிறேன், மணலில் வீடு கட்டுற பிள்ளைகள் விளையாடுறது மாதிரி இல்லையா? கம்பீரமாக நிற்போம். அல்லேலூயா. கம்பீரமாக நிற்போம். நான் இப்படித்தான், என் ஆண்டவர் இப்படித்தான். அல்லேலூயா. அப்படி சொல்லுங்க. அருமையிலே அங்கே வாசிக்கிறோமே, நாம் என்ன வாசித்தோம்? வாசித்த வசனத்தை திரும்ப வாசிங்க. ஆண்டு சொல்றார் பாருங்க. எங்கேயோ இப்போ எபேசிய 1ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியிலே அதைத்தான் வாசித்தோம். 20, 21, 22, 23 வரைக்கும் அவர் உயர்த்தப்பட்ட அந்த ஸ்தானத்தில், அவர் இருக்கிற இடத்துல, அல்லேலூயா, நீங்களும் நானும் இருக்கும்படிக்கு அவர் என்ன செய்யறாராம்? மறுபடியும் வந்து இயேசுவை வரப்போறா சொல்லி நம்புறவங்க மட்டும் கையை வைத்துங்க. கூட்டத்தோட கூட்டமா உயர்த்தினாருங்க. இயேசு வரப்போறார். கடைசி காலத்தில் வந்து விட்டோம். வாசப்படியில் நிற்கிறோம். இன்றைக்கு எல்லா பிரியரும் அதிகமாக பெருகுவாங்க. பண பிரியர், பொருளாதார பிரியர், அந்த பிரியர், இந்த பிரியர், எல்லாரும் பெருகிற ஒரு காலம், அறிவு பெருத்து போகிற காலம். அதுபோல இந்த நாட்களில் நாம் சரியாய் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதைத்தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சுட்டி காண்பித்து கொண்டிருக்கிறேன். அதற்காகத்தான் சர்வலோகத்திலே சர்வ வல்லமுள்ள தெய்வமாக இருக்கிற அவர் அவருடைய ஸ்தானத்தை விட்டு இறங்கி இந்த உலகத்தில் மனிதனாய் பிறந்தது மாத்திரம், மனித சாயலாய் வாழ்ந்தது மாத்திரமல்ல, அதாவது சிலுவையில் மரண பரியந்த தம்மை தாமே செய்தாரு. எத்தனையோ பாடுபடுத்தினார்கள், வேதனைப்படுத்தினார்கள், காரியம் ஒன்று துப்பினார்கள், அவமானப்படுத்தினார்கள், நிந்தித்தார்கள். பிசாசு மகன் சொன்னாங்க, வேசியின் மகன் சொன்னாங்க. அவரை எப்படி என்னென்னலாம் சொல்லவே கூடாது அத்தனை காரியத்தை சொன்னார்கள். எதற்கும் சத்தமிடாத ஆட்டுக்குட்டியை போல என்ன செய்தாரு? வாய் திறவாது இருந்தார். தாழ்மையின் மறுபக்கம் அது. இன்னைக்கு நம்மளை குறித்து யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னு வைங்க, ஒரு காரியம் சொல்லிட்டா உட்கார்ந்து ஒரு பெரிய பஞ்சாயத்தே பண்ணுவோம்ல, தர்ணா பண்ணுவோம்ல. வீட்டுக்காரே வீட்டம்மாவை பார்த்து ஏதாவது ஒன்று சொல்லிட்டான்னு வைங்க, இன்னைக்கு சாப்பாடு ஆக மாட்டேன், இன்னைக்கு குளிக்க மாட்டேன், இன்னைக்கு தூங்க மாட்டேன், இன்னைக்கு கதவை, இதெல்லாம் தர்ணா. அதெல்லாம் முடியாது, கூடாது. எங்கே போய் பார்த்து என்ன விசுவாசிகளாக இருக்கிற நம்ம தானே செய்கிறோம். செய்கிறோமா இல்லையா? பாசி எப்போ எங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு போகிறோம், எங்கள் வீட்டில் நடந்த கதையை அப்படியே சொல்கிறாரே அப்படின்னு நினைக்கிறீங்க. இதுதான் தீர்க்க தரிசனம். அல்லேலூயா.
அருமையிலே நமக்குள்ள தாழ்மை என்பது இயேசுவை பாருங்க. நமக்காக மனிதனாய் பிறந்த இயேசு 33 வருஷ காலம் வாழ்ந்தாரே, அவரை பாருங்க. சத்தமிடாத இருக்கிற வாய் திறவாத ஆட்டுக்குட்டியை போல எதுக்கு பதில் சொல்லலை. இது அவர் தானா, இவர் தானா, அப்படித்தானா, இப்படித்தானா என்னென்னமோ கேட்டாங்க. ஏதாவது சொன்னாரா? ஏதாவது நியாயம் சொன்னாரா? இல்லவே இல்லையே, இல்லவே இல்லையே. அல்லேலூயா. நம்முடைய வெற்றிக்கு அஸ்திபாரம் தாழ்மை. இயேசு உயர்த்தப்படுவதற்கு காரணம் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அதாவது 6-7 வசனங்களில் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி வாஷ் அவுட் பண்ணிட்டாங்க. அவருக்கு இல்லாத வல்லமையா? அவருக்கு இல்லாத வல்லமையா? அவர் ஒரு வார்த்தை வாய் திறந்தா போதும். வேதத்தில் இதே பைபிளில் தான் வாசிக்கிறோம். ஆயிரக்கணக்கான லேயோனுக்கொத்த தூதர்களை அனுப்பி ஒருத்தர் ஸ்டாப் பண்ண முடியும். ஆனால் அவர் செய்யலை. அல்லேலூயா. வெறுமையாக்கி அப்படி சொன்னா கம்ப்ளீட். அவருக்கு இருந்த திறமை, ஞானம், அறிவு, வல்லமை, சக்தி எல்லாம் ஒரே வார்த்தையினால் தானே உலகத்தை உண்டாக்கினாரு. அப்படிப்பட்ட தெய்வம் ஒரு வார்த்தை சொன்னால் என்ன ஆயிருக்கும்? போர்ச்சவை அப்படியே வாளோடு செலபா நின்றுப்பான்ல. செய்தாரா? இல்லையே. காரணம், நீங்களும் நானும் தண்டிக்கப்படக்கூடாது என்பதற்காக, நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இயேசு தம்மைத்தாமே அடக்கி ஆளுகிற ஒரு காரியத்தை பார்க்கும். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுடைய என்னுடைய நிலைமை என்ன? நம்முடைய காரியம் என்ன? நாம் எப்படி, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமற்றவர்களுமாய் மாசற்றவர்களுமாய் இருப்பதற்கு ஆண்டவர் நம்மை உலகம் தோன்றுவதற்கு முன்னமே செஞ்சுக்கிறாரு. தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டவர் நமக்காக மனுஷனாய் பிறந்தார், வாழ்ந்தார், பாடுபட்டார், சரீரம் பிளக்கப்பட்டது, இரத்தம் பீரிட்டு ஓடினது. அருமையானவர்களே, அவர் எந்த நிலைமையிலும் தன்னுடைய காரியத்தை கம்ப்ளீட்டாக வெறுமையாக்கிறார். வாஷ் அவுட் பண்ணிட்டார். வெறுமையாக்கி என்ன செய்தாராம்? அடிமையின் உருவம் எடுத்து மனுஷர் சாயலானார். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய காரியம் என்ன? நம்முடைய நிலைமை என்ன? இன்னைக்கு பாவத்தில் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால், ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால், அந்த பரிசுத்தமுள்ள தெய்வம் நமக்குள்ள வந்தாதான் ஜெயம் பெற முடியும். வெளிப்படுத்தல் 21 அதிகாரத்தில் 7ஆம் வசனம் நினைக்கிறேன். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். நான் அவன் தேவனாய் இருப்பேன். அவன் தேவனாய் இருப்பேன். அவன் என் குமாரனாய் இருப்பான். அவன் என் குமாரனாய் இருப்பான். பாத்தீங்களா? ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். அல்லேலூயா. அதே வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் வாசி பாருங்க. ஆவியான சபைகளுக்கு சொல்லுகிற காரியத்தை பார்க்க முடியும். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். ஜெயம் கொள்ளுகிறவன் 12ஆம் வசனம். எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன். அது நின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்தில் இருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். இப்போ யோவான் 14ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட காரியம் இந்த 3 வசனத்திலே நீங்க பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், 12ஆம் வசனம், 21ஆம் வசனம். அதில் 21ஆம் வசனம் தெளிவாக இருக்கிறது.
ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்தில் அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனும் அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அங்கேயா தானே சொன்னாரு? யோவான் 14 தான் சொன்னார். நான் போகிறது நல்லது, நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன். ஆயத்தம் பண்ணி ஆயத்தம் பண்ணி முடித்த பிற்பாடு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் என்னோடு கூட இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் நிறுத்துவேன், சேர்த்துக் கொள்வேன். அது தங்க சொல்றார். இந்த அப்பம் பிற்கதில் ஆராதனை எதற்கு அப்படின்னா இதற்கு தான். நீங்க அவரோடு கூட அதை தான் எபேசு 1 அதிகாரம் நீ முழுமையாக படித்துக் கொள்ளணும். அது 4 வசனமும் 7 வசனமும் தெளிவாக இருக்கும். 12-13 அச்சாரம் முத்திரைன்னு இருக்கும். கடைசி 20 முதல் 21 வரைக்கும் அருமையை வாசித்தீங்கன்னா அவர் உயர்த்தப்பட்டிருப்பார். அவர் உயர்த்தப்பட்டது போல உங்களையும் அவரோடு கூட உயர்த்துவார். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த மேன்மையை சுதந்திரிக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்க? இன்னைக்கு வாக்குத்தத்த செய்தி அருமையாக கொடுப்பார் பாஸ்டர். கையை பிடிச்சி நடத்துவார், காலை பிடிச்சி நடத்துவார், கண்ணை பிடிச்சி நடத்துவார்னு பிரசங்கம் பண்ணுவார். நாங்கள் ஆவலாக ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். இவரோ வேறு விதமாய் பிரசங்கம் பண்ணாரு. இது எப்படி அப்படிங்கிற மாதிரி உங்கள் மொழியும் மூக்கும் கண்ணும் செவியும் இருக்கு. அல்லேலூயா. எத்தனை பேர் இன்றைக்கி கர்த்தர் என்னோடு பேசுகிறான்னு விசுவாசிக்கிறீங்க? நான் சொல்கிறேன், என்னோட ஆண்டவர் பேசுகிறேன். இது அப்பம்பட்களின் ஆராதனை ஒரு சீரியஸ் சர்வீஸ். அல்லேலூயா. இது ஒரு அசட்டையான அல்லது வழக்கமான அல்லது ரோல் போல உருண்டு போற ஆராதனை கிடையாது. இந்த ஆராதனை அல்லேலூயா உங்களை கர்த்தருக்கென்று பரிசுத்தப்படுத்தி வெற்றியுள்ளவர்களாய் நிறுத்தி அவர் உட்காருகிற இடத்துல நீங்களும் உட்கார வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் இந்த செய்தியை உங்கள் மத்தியில் சொல்லிக் கொண்டிருக்கிறார், பேசிக் கொண்டிருக்கிறார். பேசப்பட்டது வார்த்தைக்கு நம்மை கொஞ்சம் அலசி ஆராய்ந்து பார்க்கணும். ஏன் வாழ்க்கையில் யார் இப்போ இங்கே முக்கியமான காரியம், யார் அவரோடு உட்கார முடியும்? இப்போ இந்த 21 வசனம் மட்டும் வாசிருங்க. சிங்காசனத்திலே அருள் செய்வேன். நான் ஜெயங்கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல. இது யார் சொல்றா? இயேசு சொல்றார். அல்லேலூயா. உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ இவன் யாரு? அல்லேலூயா. வேதமணி இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் உங்க பேரை சொல்லணும். அந்த ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன். நீ கொலோசியர் 3 அதிகாரத்தில் போனீங்கன்னா அது தெளிவாக சொல்லியிருப்பார், வாசிக்க வேண்டாம். அருமலே, அப்போ நீங்களும் நானும் ஜெயங்குழலோடு கூட தான் அவர் இருப்பார். அதே வெளிப்படுத்தல் 21 3 வசனம் வாசித்து பாருங்க. அடிக்கடி உங்களோடு கூட மேலும் பரலோகத்தில் இருந்து உண்டான ஒரு பெரு சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷர்களிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்தில் அவர் வாசமாய் இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். போதும். இது எங்க? பரலோகத்தில்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். எங்க? இங்க உயிரோடு வாழ்கிற காலத்துல அந்த வசனத்தை திரும்ப நல்லா பாருங்களேன். மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. இவங்க எங்க இருக்காங்க? மனுஷர்கள் பூமியில இங்கதானே இருக்கோம். இதோ மனுஷர் சிலர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறதே பெந்தெக்கோஸ்தே நாங்கள் தான் எங்களுக்கு பரலோகத்தில் பட்டா போட்டு கொடுத்துருக்குன்னு சொல்கிற ஆட்கள் கூட பரலோகம், பரலோகத்தின் அனுபவம், ஆண்டவர் எல்லாம் அங்கே தான் நினைக்கிறாங்க. நீ பூமியில் இருக்கிற காலத்தில் இயேசு உன்னோடு கூட இருக்கணும், அவரோடு கூட நீ இருக்கணும். அதான் பரலோக வாழ்க்கை, அதான் பரலோக அனுபவம். அங்கே வாசிக்கிற பாருங்க, பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரு சத்தத்தை கேட்டேன். இதோ மனுஷனிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது.
இதை 1 கொரிந்தியர் நிருபம் 3வது அதிகாரம் 16, 17, அருமையிலே 6வது அதிகாரம் 19, 20 வசனங்களை குறித்து கொள்ளுங்க. வீட்டில் போய் தெரியும் பாருங்க. அங்கே மனுஷனிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. தேவன் அங்கே என்ன செய்றாரு? இவங்க எங்க இருக்கிறாங்க? இப்போ இந்த பூமியில். நான் சொல்றேன், இன்னைக்கு இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கையில உங்களுக்குள்ள அவரும் அவருக்குள்ள நீங்களும் இருக்கிற அனுபவம் இருக்குமானால் அங்க போறதுக்கு ஈஸியா இருக்கும். ஈஸியா இருக்குமா இருக்காதா? ஆமா, என் கூட என் மனைவி கூடவே இருக்கிறாங்க, நான் அவளோட கூட இருக்கிறேன். அப்படின்னா நான் ஒரு இடத்துக்கு போகிறேன், ஒரு முக்கியமான இடத்துக்கு ஒரு விருந்துக்கு போகிறேன்னு சொன்னால் அவள் விரும்புகிறாளோ விரும்பலையோ, சாப்பிட்றாளோ சாப்பிடலையோ, வாடி அப்படின்னு நினச்சிவேன். என்ன பேச மாட்டேங்கிறீங்க? ஐயோ பாசி இப்போ அம்மாவை எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டு போகிறாரோ, அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்னு நினைக்கிறீங்க. அதாவது அந்த உரிமையை சொல்ல கூடவே இருந்தால் போகிற இடத்துல ஒரு பெட் ஃப்ரெண்டு, பெஸ்ட் ஃப்ரெண்டு, பெட் ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கொள்ளுங்க, திக்கஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்க. அவன் பாருங்க, இவன் இருக்கிற இடத்துல அவன் இருப்பான், அவன் இருக்கிற இடத்துல இருப்பான். இவன் பேசுகிற மாதிரியே அவன் என்ன செய்வான், அவன் பேசுகிற மாதிரியே இவன் பேசுவான். இன்னும் நீங்கள் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா பொய் சொல்கிறவனோடே பொய் சொல்கிறப்ப சேருவான். உண்மை பேசுகிறவனோட உண்மை பேசுவான். சிலவன் ஒரு மாதிரி ஜாலியாக ஹாய்ன்னு இருக்கிறவனோட ஹாய்ன்னு இருக்கிறவன் போவான். ஊமையாக இருக்கிறவனோட அவன் தான் சேருவான். இவனும் உம்மனும் இருப்பான், அவனும் எப்படி தான் பேசுவானுங்க, எப்படி தான் நடப்பானுங்க, எப்படி தான் இருப்பானுங்க தெரியவே தெரியாது. ஆனால் அவங்க ஃப்ரெண்டு. ஆங்கிலத்திலும் தமிழ்லையும் ஒரு பழமொழி இருக்கு, உன் நண்பனை சொல்லு உன்னை சொல்லு. நான் ஒரு புது பழமொழி கண்டுபிடிச்சிருக்கிறேன், சொல்லுங்க பாப்பா. நீங்கள் உன் போதகனை சொல்லு, உன் விசுவாசி சொல்லிடலாம். ரைட்டா தப்பா? சரியா தவறா? ஆமாம், போதகரோடு கூட, அது போதகரோடு கூட இணைந்திருக்கிற விசுவாசித்தான் சொல்ல முடியும். அப்பப்போ போதகரை கருவேப்பிலை மாதிரி யூஸ் பண்ணுறவங்கள சொல்ல முடியாது. இல்லையா? அப்போ நண்பனை சொல்ல உன்னை சொல்கிற மாதிரி, அதே மாதிரி நம்முடைய பிராண சிநேகிதன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. நீங்கள் அவரோடு கூட இருந்தால் இந்த பூமியில் இருக்கிற காலத்தில் அந்த 21:3 அப்படி தான் வாசிக்கிறோம். இதோ மனுஷனிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்தில் அவர் வாசமாக இருக்கிறார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். இப்போ வந்துச்சு வாக்குத்தத்தம், நித்தமும் நடத்துகிற தேவன். அல்லேலூயா. அந்த வசனத்தை கடைசி போய் அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள், தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்கள் தேவனாய் இருப்பார் பூமியில. அல்லேலூயா. இப்படி இருந்துட்டீங்கன்னா பரலோகத்துக்கு போற ஈஸி. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? சத்தமா கை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். இந்த பூமியில அவரோடு இருக்கணும்னா அந்த ஏற்கனவே வெளிப்படுத்தல் 3ல் அந்த 21ஆம் வசனம் வாசிச்சு பாருங்க, திரும்ப வாசிங்க. வெளிப்படுத்தல் 3:21. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். ஆமென். அவர் ஜெயம் கொண்டவர். அப்போ அவரோட கூட இருக்கணும்னா வேகமா ஓடுறவனோட ஓடுற ஆள் யாரா இருக்கணும்? வேகமா ஒருத்தன் ஓடுறான், அவன் கூட ஓடனா அவனுடைய வேகத்துக்கு ஒத்த வேகம் உடையவன் தான் கூட போக முடியும். அங்கே போய் சடக்கு அப்படி கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிறேன், ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், உட்காந்துக்கிறேன், அப்படி உட்காந்துட்டு அவன் ஓடுறவன் பின்னாடி இவன் ஓட முடியுமா? முடியாது. ஏன் முடியாது? ஓடுகிறவனுடைய ஓட்டத்துக்கு ஒத்த ஓடுகிறவனாக இருக்கணும். அதே மாதிரி ஆண்டவரோடு கூட இப்போ வெளிப்படுத்தல் 21:3க்கு வருகிறேன். 3ஆம் அதிகாரம் 21ஐயும் 21:3ஐயும் ஒப்பிட்டு பேசுகிறேன். அருமலே அவரோடு கூட இருக்கணும், அவர் உங்களோடு கூட இருக்கணும், நீங்கள் அவருடைய தியானமாக இருக்கணும், அவர் உங்களுடைய தேவராக இருக்கணும்னா இப்போ 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தின்படி இருந்தால்தான் நம்ம இருக்க முடியும். 3ஆம் வசனம் 21ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? நாம் ஜெயம் கொண்டு
கொஞ்சம் நிறுத்துங்க. நான் ஜெயங்கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல நீங்களும் என்னோடு கூட உட்கார்னா என்ன செய்யணும்? ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ. அல்லேலூயா. அப்ப நம்ம ஜெயமுள்ள வாழ்க்கை. இப்போ பாருங்க, அவர் ஜெயம் கொண்டார். எதுல ஜெயம் கொண்டார்? எதுல ஜெயம் எடுத்தார்? எனக்கு இப்பதான் பிரசங்கத்தை துவக்கிற மாதிரி இருக்குது. சொல்றவங்க சத்தமா சொல்லுங்களேன். மரணத்தை ஜெயித்தார். அதுக்கு முன்னாடி ஆமென், பாவம் இல்லாத ஒரு மகா பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ்ந்தார். அதான் ஜெயம். வெளிப்பு ஏசாயாவில் ஏற்கனவே வாசித்திருக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் அருமலே ஆண்டவர் மரணத்தை என்ன செய்கிறாராம்? ஜெயிக்கிறவராக 25 அதிகாரம் 8 வசனம் நினைக்கிறேன். வாசிங்க முழுமையா. மரணத்தை ஜெயமாக விழுங்குவார் கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு பிரைஸ் தி லார்ட், பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் என்ன செய்து விடுவாராம்? நீக்கி விடுவார். அங்க வாசிக்கிறோம், அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். மரணம் என்ன அப்படி கேட்டீங்கன்னா ரோமர் 6வது அதிகாரம் 23ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ரோமர் 6:23 பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரணத்தை இயேசு என்ன செய்தாரு? ஜெயமாக விழுங்கினார். இப்ப ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ? பாயிண்ட் நம்பர் 1, நீங்க பாவத்தை ஜெயித்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாதான் ஜெயம் கொண்டவர் உங்களோடு இருக்க முடியும். நீங்க அவரோடு கூட இருக்க முடியும். 1 பேருக்கு நிருபத்தில் பேர் சொல்றாரு 15-16 வசனத்துல. அருமையிலே 1 பேதுருவில் வாசிக்கிறோம் 1 அதிகாரம் 15-16. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. யாக்கோபு சொல்றார், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் எபிரேயர் சொல்கிறார், பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தரை தரிசிக்க முடியாது சொல்றார். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த பகுதியோடு கூட இன்றைக்கு செய்தி நிறுத்துகிறேன். காரணம் ஓவர் டைப் ஆயிடுச்சு. அப்ப ஜெயம் எதுல? பாவத்தில் ஜெயம். இயேசு சொன்னாரு, நான் ஜெயித்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ? அவர் மரணத்தை ஜெயித்தார். மரணம் அவர் எப்படி ஏற்றுக்கொண்டார் சொன்னா, நம்ம எல்லாருடைய பாவத்தையும் அவர் தம்முடைய சரீரத்தில் என்ன செய்தாரு? ஏற்றுக்கொண்டு நமக்காக அவர் என்ன செய்தாரு? பாவமானார். பாவத்துக்காக நிவாரணம் உண்டாக்குற பலியானார். இரத்த சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்கிறபடி மகாபரிசுத்தமுள்ள ரத்தம் நம்ம எல்லாருடைய பாவங்களை சுத்திகரிப்பதற்கு இது பூமியிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க சிந்தப்பட்டது. அவருடைய சரீரத்தில் இரத்தத்தின் துளி இல்லை என்கிற அளவுக்கு முழு ரத்தத்தையும் இந்த உலகத்தில் உங்களுக்காக எனக்காக சிந்தினார். 1 யோவானுக்கு 20 வாசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய சகல பாவங்களை நீக்கி நம்மை எபிரேயர் 9 அதிகாரத்தில் சொல்கிறார், ரத்த சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. நமக்காக ரத்த சிந்தினது மாத்திரமல்ல, நமக்காக பாடுபடவும் அடிக்கப்படவும் நொறுக்கப்படவும் அவர் சித்தமானார். ஏசாயா 53:10-11 வசனங்களில் வாசிக்கிறோம், கர்த்தரோ நம்ம எல்லாருடைய பாடுகளையும் துக்கங்களையும் பாவங்களையும் சாபங்களையும் அவர் தம்முடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. அப்போ இப்போ வெளிப்படுத்தல் 21:3-21 மறந்துவிடக்கூடாது. அவர் சொல்றாரு, நான் ஜெயித்தது போல. அவர் அந்த பாவத்தின் சம்பளம் என்கிற மரணத்தை ஜெயித்தார். அருமையானவர்களே, அதுதான் ஏசாயா 25:8 சொல்லப்பட்டிருக்கிறது, மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது. அந்த வசனத்தின் கீழ்ப்பகுதியில் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை எல்லாம் பார்க்கிறோம்.
1 கொரிந்தியர் 15 அருளே இயேசுவான சொல்லுகிறதை பார்க்கிறோம், சேலஞ்ச் பண்ணுகிறதை பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 15 அருளே 55 முதல் 54 முதல் 57 வரைக்கும். அழிவுள்ளதாகிய இது 54 அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்துக் கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாய பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மரணமே பாதாளமே ஒரு ஜெயம் எங்கே சொல்லி மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை ஜெயித்தவர், அதிகாரத்தை ஜெயித்தவர், ராஜ முத்திரையை ஜெயித்தவர், போர்ச்சகரின் காவலை ஜெயித்தவர், அல்லேலூயா, எல்லாவற்றையும் ஜெயித்தவர் அவர் சொல்றாரு. இப்போ வெளிப்படுத்தல் 3:21 திரும்ப வாசிங்க. முடிச்சிங்க போல இருக்கு. போதும். ஜெயங்கொள்ளவனுக்கு தான் பிதாவின் சிங்காசனம், அதுக்கு தான் கர்த்தருடைய பந்தி, அதுக்கு தான் கர்த்தருடைய பந்தி. அப்பம் விற்கதலின் ஆராதனை என்பது அதற்கு தான். ஜெயங்கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை எனக்குள்ள இருக்குதா? அடுத்து வாசிக்கிறோம், ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவன் தான் என் கூட வர முடியும். அல்லேலூயா. அதில் பாவத்தில் ஜெயம் எடுக்க, பாவத்தின் சம்பளம் என்கிற மரணத்தை இயேசு ஜெயித்த கர்த்தர் அனுமதித்தால் வருகிற நாட்களில் அருமையிலே நாம் காரியங்களை தெளிவாய் பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் பாவத்தில் ஜெயம் எடுக்கும்படியாகத்தான் உங்களுக்காக எனக்காக இயேசு பாவமானார். பாவத்தின் சம்பளம் என்கிற மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். அந்த மரணம் அவரை அருமையை கட்டுப்படுத்தவில்லை. மரணமே பாதாளமே ஜெயம் என்கிற சொல்லி ஜெயித்தவர் நமக்கும் ஜெயத்தை வைத்திருக்கிறார். அதான் வெளிப்படுத்தல் 21:7. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வான். நான் அவனுடைய தேவனாய் இருப்பேன், அவன் என் ஜனங்களாய் இருப்பார்கள். வெளிப்படுத்தல் 3:5-12-21 தொடர்ந்து வாசித்து தியானித்து பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு வழங்கப்படுவார். இன்னைக்கு திரும்ப சொல்லுகிறேன், இந்த ஒப்பு கொடுக்க போற இந்த நேரத்தில் ஒருவேளை ஐயா நான் மனம் திரும்பி ரொம்ப நாள் ஆச்சு, ஞானசாரத்து ரொம்ப நாள் ஆச்சு, அபிஷேகம் பெற்று ரொம்ப நாள் ஆச்சு, ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில பாவம் தொடருகிறது, விழுந்து விழுந்து எழுப்புகிறேன், சாக்கடையில் விழுந்து எழுப்புகிறது பன்றியை போல, கக்கிறதுங்கிற நாயை போல, பல்வேறு நேரத்தில் நான் இதை செய்யக்கூடாது இதை சொல்லக்கூடாது என்று சொல்லி எண்ணுகிறேன். ஆனாலும் தோற்று போய்விடுகிறேன். எனக்கு என்ன அப்படி கேட்டா ஆண்டவர் சொல்றாரு, அவர் உங்களுக்குள்ள வருவாரானால் உங்களுக்கு ஜெயம். அதற்கு உடைய பாவங்களை குற்றங்களை மீறுதலை அறிக்கையிட்டு ஆண்டவரே இது ஒரு விஷயம் பண்ணி புதிதாய் வருகிறவர்கள் இயேசுவே என் பாவத்தையும் குற்றத்தையும் மன்னியும், என்னை உடைய பிள்ளையாய் மாற்றும் என்று சொல்லி ஜெபிக்க வேண்டும். ஏற்கனவே தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறவர்கள் சிம்சோனை போல அருளே இன்னும் அநேக தேவனுடைய பிள்ளைகளைப் போல தாவீதை போல பாவ உணர்வடைந்து பாவத்தின் சீரியஸை உணர்ந்து நான் பரலோகத்துக்கு போக வேணுமே, அவரோடு கூட நித்தியமாய் ஆளுகை செய்ய வேணுமே என்கிற அந்த விருப்பத்தோடு கூட நம் பாவங்களை குற்றங்களை அறிக்கையிட்டு நம்முடைய தேவன் பாவத்தை வெறுக்கிறவர், பாவியை சிநேகிக்கிறவர். ஒரு மனுஷனும் நரகத்துக்கு போவதை, கெட்டு போவதை, அழிந்து போவதை விரும்பாத ஒரு தெய்வம் ஒருவர் உண்டானால் சகல மனுஷனுக்காக பாடுபட்டு மரித்து உயிர்த்த இயேசு ஒருவர் மாத்திரமே. அவர்தான் உங்களை நேசிக்கிறவர். இந்த உலகத்தில் யார் உங்களை நேசிக்காமல் இருக்கலாம். இன்னைக்கு நான் சொல்லி போறேன், பாவத்தில் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து இயேசு உங்களுக்குள்ளையும் நீங்க அவருக்குள்ளே இருப்பீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை எல்லாமே வெற்றி தான். ஒன்றில் நீங்க தோற்று போக மாட்டீங்க. வர 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 விருத்தி அடைந்து உலகத்தில் படிக்கிற பிள்ளைகளுக்கு முன்னாடி ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு மனுஷன் தொட்டதெல்லாம் பொன்னாகணும்னு சொல்லி விரும்பினானா அவன் தொட்டதெல்லாம் பொன்னாயிற்று, அது கதை. ஆனால் நான் சொல்லுவேன் என் பிரசங்கத்தில், இயேசுவை நம்புகிற மனுஷன், அவரோடு கூட இருக்கிற மனுஷன்
ஒரு பிடிச்சபடி மண் அள்ளி கீழே போட்டாலும் அது பொறிகடலையாக மாறிடும். என்ன பாஷை மந்திரம் வச்சிங்களா? இல்லைன்னா நிலக்கடலையாக மாறிடும். இல்லை உங்களுக்கு என்ன வேணுமோ அப்படி மாறும். அது ஆண்டவர் செய்வார். என்ன சொல்ல வருகிறேன்னா, வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். அல்லேலூயா. வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். ஆசீர்வதிக்கும்படியாகவே தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த 3ஆம் வசனத்தை மறுபடியும் வாசித்து முழங்கால் பண்ணிட்டு ஜெபிக்க போகிறோம். 3ஆம் வசனத்தின் கடைசி பகுதி, எபேசியர் 1:3 கடைசி பகுதி. அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். பார்த்தீங்களா? உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நம்ம என்கிற இடத்துல என்னை, என் குடும்பத்தை, என் மனைவியை, பிள்ளைகளை, கர்த்தருக்கு எடுத்த காரியத்தில் மாத்திரம் கொஞ்சம் சுயநிலை வேணுங்க. எல்லாத்தையும் விட்டு கொடுத்துடலாம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நினைச்சக்கூடாது, விட்டுக்கூடாது. உனக்குள்ளதை வேறொருவன் பற்றுக்கொள்ளாதபடிக்கு. நாய்க்கு எச்சரிக்கையா இரு, பேய்க்கு எச்சரிக்கையா இருக்கிறத விட இதில் எச்சரிக்கையா இருப்போம். முழங்கால் பண்ணிடும். எல்லாரும் முழங்கால் பண்ணிடும். கண்களை மூடி ஆண்டவருடைய சமத்தில் ஒப்பு கொடுப்போம்.